எங்கேயோ போயிட்டு இருக்கானே. அவன் நிழல கூட தொட முடியாதுன்னு சொன்ன. எனக்கும் ஷைலஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதை மீறி அவளுக்கு பிடிக்காத வேலையை அவனாவது செஞ்சான், கொலை நடக்கும். கொலை. ஐயோ, கர்மம் 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 கர்மம். என் மானமே போச்சு. பெத்த அப்பா என் முன்னாடி ஒருத்த முத்தம் கொடுக்குறா. ஏதாவது பேசினியா நீ? அப்படியே லைச்சு போய் உம்மன நிக்கிறா. ஏய் ஏய், அம்மா மேல சத்தியம் பண்ணது எங்கடி போச்சு? அம்மா மேல சத்தியம் பண்ணது சினிமால நடிக்கத்தான், அர்ஜுனை மறக்கல. இது சரி வராது, சரி வராது. நான் கொளுத்திட்டு சாவ போறேன். வை, அதை எடுத்து வை. ஏண்டி எடுத்து வைன வச்சிருவியா? உங்க வார்த்தையை நான் எப்பங்க தட்டியிருக்கேன்? வாங்க, மாப்பிள்ளை தொந்தரவு பண்ணாம எல்லாரும் வெளியே போலாம். அவர் தான் ஏதோ பண்றேன்னு சொல்றாருல. இது வரைக்கும் உருப்படியா ஒண்ணும் பண்ணல. இப்போ அதை ஏதாவது பண்றாரா பாப்போம். ஏய், நான் செத்து போட பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா, சுடுது. ஆண்டவன் ஜன்னல மூடன கதவை திறப்பா. தேவா, சுந்தரமூர்த்தி வந்திருக்கா. வர சொல்லுங்க. ஏய், ஐயோ தேவண்ணா, காப்பாத்துங்க. உங்களை விட்டு எனக்கு வேற கதியே இல்ல. கடவுள் மாதிரி நம்பி வந்திருக்கேன். காப்பாத்துங்கண்ணா. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பொம்மை மாதிரி இருப்பா, பொம்மை. தேவாவும் உன் பொண்ணை பொம்மை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் சரின்னு சொன்னா உன் கடன் எல்லாம் தீர 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். என் பொண்ணு ஹீரோயின் ஆகி கோடி கோடியா சம்பாதிக்க போறான். 10 லட்சம் யாருக்கு வேணும்? இவனை யூஸ் பண்ணி அர்ஜுனை காலி பண்ணிட்டா அப்புறம் இவனை கவுத்துறலாம். என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, 10 லட்சமா? எங்க 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 10 லட்சம்? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? 10 லட்சம் வாங்கிட்டேன், ஆனா என் பொண்ணு ஒத்துக்க மாட்டான். இந்த பணம் வேணாம் சார், இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்? என் பொண்ணை லவ் பண்றேன்னு பின்னாடி ஒருத்தன் சுத்துறான். யார் அவன்? பேர் அர்ஜுன். என்னடா? மாமா எனக்கு இது வேணும். போடா, எது வாங்கி கொடுத்தாலும் எங்கேயா போட்டு இன்னொன்னு கேக்குறா. இதை போட மாட்டேன் மாமா, ப்ளீஸ் வாங்கி கூட. வேணாம், வாடா. கண்டிப்பா போட மாட்டேன் மாமா, ப்ராமிஸ் ப்ளீஸ். எவ்வளோப்பா இது? 10 ரூபா சார். இந்தா. ஏய், நீதான் அர்ஜுனா? ஆமா. வண்டியில ஏறு, அண்ணன் வர சொன்னாரு. எந்த அண்ணன்? இங்க அண்ணன் ஒருத்தர் தான், தேவா அண்ணன். தேவா அண்ணன் என்ன எதுக்கு பார்க்கணும்? என்ன விளக்கெல்லாம் கேட்குறேன்? யாரு அண்ணன்? பையன் இருக்கான், வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். டேய், இவன் சொன்னா கேட்க மாட்டான், 2 பேரும் அள்ளி தூக்கி போடுறா. விரா விரா, என்னடா இவ்வளவு கலாட்டா பண்ற? சாரிங்க, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. ஆனா பையன் மேல மட்டும் கை வைக்காதீங்க. இரு இரு, போ போ. பையன் ஒன்றும் பண்ணாத, கொடுத்துருங்க. வேணுமா? வா வா. குழந்தை வேணுமா?
சூப்பரா காட்சி பிச்சால கிரிக்கெட் ஆடியா வா எங்களை போய் பார்க்கலாம் எங்களை எப்படி? வா வா, வா, வா. உர்ரா. மாமா 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 இத கீழே போடவே இல்லை மாமா. என் கண்ணில் படாத, போயிடு. அண்ணா இனிமே என் முன்னாடி வந்தா உன்னை கொன்னுடுவேன். போ போ. சித்தப்பா, நான் அவனை பார்க்கணும். உன்னை யாரா தனியா போச்சுனா? நான்லாம் எதுக்கு இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானே போய் தேவாரனை பார்த்து என்ன பேசுற மாதிரி பேசிருப்பல. வேணாம், அவரே வராரு. இப்போ போய் பேசு. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? போடா. திமிரா உட்காந்துக்கிட்டு இருக்கானே, அவன் தான் போல இருக்கு. நான் பேசிட்டு வரேன். தேவா உன்னை கூப்பிட்டு அனுப்புனா, நீ வரல. அதான் அவனே வந்திருக்கான். வா. அண்ணா உங்கள் ஆளுங்களை அடித்தது நான் தான். ஆனால் அதில் என் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வரேன்னு சொன்னேன். பையனை வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் பையன் மேலே கையை வச்சாங்க. பையன் மேலே கையை வச்சா வெட்டிடுவேன் அவனுங்க. சித்தப்பா, தம்பி, பெரியவன் சொல்றேன் கேளு. அந்த பொண்ணை மறந்துரு. எந்த பொண்ணு? டேய், யாரா அவ? ஷைலஜா. ஷைலஜா. ஷைலஜாவா? ஷைலுவை எதுக்கு மறக்கணும்? தேவா அவளை விரும்புறான், அதான்.